வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் உடச்சி விட்ட முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு நம்ம 2 டைப்பில் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கேன். நான்வெஜ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடில். நிறைய பேருக்கு உள்ள ஒரு டவுட் என்னென்னா, இதில் இந்த மாதிரி நம்ம முட்டையை வந்துட்டு டேரெக்டாக குழம்புல போடும்போது அது வந்துட்டு குழம்பு ஃபுல்லாக பிரிஞ்சிடும், ஸ்மெல்லும் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரிலாம் ஆகாமல் நல்லா பர்ஃபெக்டாக வந்துட்டு இந்த முட்டை குழம்பு, உடச்சி விட்ட முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு நல்லா அகலமான ஒரு சட்டி எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 அன்னாசி பூவோட அந்த எதல் மட்டும் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சீக்கிரமாக வதங்கினா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். மசாலா சேர்த்து ஒரு வதக்குனதுக்கப்புறம் தேங்காயை அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு தேங்காய் அரைச்சா போதுமானது. இப்போது இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடுங்க. ஒரு மூடி போட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரே ஒரு முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே போல் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் நல்லா வேகட்டும். திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு இந்த காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம வந்துட்டு இப்போ முட்டையை வந்துட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறோம். குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கக்கூடாது. அதனால் ஃபுல்லாக தீயை வந்துட்டு கம்மி பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சுடுங்க. இந்த மாதிரி தலப்பலான்னு கொதிக்கக்கூடாது. நல்லா அமைதியாக இருக்கணும். அந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறத அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம முட்டையை வந்துட்டு இந்த மாதிரி உடச்சிட்டு எந்த இடம் இந்த மாதிரி கொதிக்காமல் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஊற்றணும். ரொம்ப மேலேருந்து ஊற்றிடாதீங்க. நல்லா பக்கத்தில் வச்சு கிட்டக்க அந்த மாதிரி ஊற்றணும். அப்போ தான் முட்டை வந்துட்டு எல்லா இடத்துலையும் பரவாமல் ஒரே இடத்துல இருந்து நமக்கு நல்லா வெந்து வரும். அப்படி இல்லாட்டா இந்த மாதிரி ஒரு பவுலில் முட்டையை வந்துட்டு உடச்சி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ சட்டுன்னு இந்த மாதிரி ஊற்றிடணும். அப்போ நமக்கு குழம்பு ஃபுல்லாக அந்த முட்டை வந்துட்டு பரவாமல் ஒரே இடத்துல நமக்கு நல்லா கெட்டியாக ஒரே முட்டையாக கிடைக்கும். நல்லா தலப்பலான்னு கொதிக்கும் போது நீங்கள் போட்டிங்கன்னா அது கொதிக்கிற ஃபாஸ்ட்டில் வந்துட்டு முட்டை அப்படியே பிரிஞ்சு குழம்பு ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு பரவிடும் முட்டை. இப்போது இன்னும் 2 முட்டை நான் அதே மாதிரி சேர்க்க போகிறேன். இப்போ ஒரு மூடியை போட்டுட்டு அப்படியே சிம்லேயே வச்சு அப்படியே கொஞ்சம் வேக விடுங்க. ஒரு 3-4 மினிட்ஸில் நமக்கு வந்துட்டு இந்த முட்டை வந்துட்டு நல்லா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொதிக்க வைக்கணுன்னா திரும்ப நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு தீயை வந்து அதிகமாக வச்சு திரும்ப கொதிக்க வைக்கலாம். நம்ம இந்த முட்டை வேகிற வரைக்கும் இந்த தலப்பலான்னு கொதிக்கிறத வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும். ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்துட்டு எடுத்து பார்க்கலாம் குழம்ப. நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டையெல்லாம் நல்லா மேலே வந்துட்டு வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக முழு முட்டையாக வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லா முட்டையுமே அதே மாதிரி நல்லா முழுசாக அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான்.
டேஸ்டியான உடைச்சி விட்ட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.